அறநிலையத்துறையின் சர்ச்சை, அம்பலமான சதி, திமுகவுக்கு அடுத்த ஆப்பு ரெடி. கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுக்க பரபரப்பாக பேசப்படுவது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் திமுகவின் செயல்பாடுகள் மூலம் பக்தர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதுதான். கோவில்களை பாதுகாக்கும் அறநிலையத்துறையே ஒரு சார்பாக செயல்படுவதுதான் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் பலரும் கேள்விகளை அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் எதிராக எழுப்பி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்திற்கு பின்னணியை பொறுத்தவரை 6 படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் பண்டைய காலத்திலிருந்து கார்த்திகை தீபத்தை தீபத்தூணில் ஏற்றும் மரபு இருந்து வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த பழக்க வழக்கத்தை செயல்பட முடியாமல் தடைபட்ட நிலைகள் பக்தர்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி கூட மதுரை உயர்நீதிமன்ற கிளை திருப்பரங்குன்ற மலையில் நிபந்தனைகளுடன் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கியது. இதனால் திருப்பரங்குன்றத்தை அடுத்து தமிழகம் முழுக்க இந்துக்களிடமும் முருக பக்தர்களிடமும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு வந்த சில மணி நேரத்தில் தமிழக அரசு சார்பிலிருந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மூலம் உடனடியாக மேல்முறையீடு செய்ததும் திருப்பரங்குன்றத்தில் 144 தடை சட்டம் போட்டதும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. மேலும் தீபம் ஏற்றினால் சமூக கலவரம் ஏற்படும் என்ற காரணத்தை அறநிலையத்துறை முன்வைத்துள்ளது. இதுதான் மாநிலம் முழுவதும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதிலும் முக்கியமாக இந்த வாதம் மசூதி தரப்பு கூறாத போது அரசே முன்வைப்பது பக்தர்களிடையே கடும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. இதனால் அரசிடம் எழுப்பப்படும் கேள்வியாக இருப்பது, இந்து கோவில்களுக்கு எதிராக செயல்படுவதும் மற்ற மதத்தினர் விஷயத்தில் அமைதியாக இருப்பதும் திமுக அரசின் இந்து விரோத செயல்பாடுகள் தொடர்ச்சியாகவே இதனை பார்க்கின்றன. இதனாலே தமிழகத்தின் பல மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் முன்வைக்கும் கருத்துக்கள் என்பது, நீதிமன்றம் அனுமதி கொடுத்தது, திமுக அரசு தடுக்கிறது, இது முருக பக்தர்களின் மீதான பாகுபாட்டை தான் காட்டுகிறது என தெரிவிக்கின்றனர். சமூக வலைதளங்களிலும் #குன்றன் எல்லாம் குமரனுக்கு என்ற ஹேஷ்டாக் வைரலாகி உள்ளது. திமுக எப்போதும் சொல்வது சமூக நீதி மற்றும் சமத்துவம் என்ற குரலை உயர்த்தி வருகிறது. ஆனால் அதற்கு மாறாக இந்து வழிபாட்டு உரிமையை மட்டும் குறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அதிகரித்து வருகிறது. உச்ச நீதிமன்றத்தை நோக்கி மேல்முறையீடு விரைவில் விசாரணை நடைபெற உள்ளது. இந்த விவகாரத்தின் திசையை அரசு மாற்றிவிட்டு அடுத்த விஷயத்தில் கவனத்தை திருப்பும். ஆனால் மக்களின் கோரிக்கையாக இருப்பது, எல்லா அரசியல் தடைகளையும் தாண்டி கார்த்திகை தீபம் எரிய வேண்டும். திருப்பரங்குன்றம் ஒரு ஆன்மீக தலம் மட்டுமில்லை, தமிழர் அடையாளம், பாரம்பரிய செயல் என்றே கூறுகின்றனர். திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் நீதிமன்ற தீர்ப்பும் திமுக அரசின் செயல்பாடுகளும் பக்தர்களின் கோபத்தின் மூலம் தமிழகத்தில் பெரிய அரசியல் மற்றும் சமூக விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இதனால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுவது நிறைவேறுமா அல்லது திமுக அரசின் இந்து விரோத செயல்பாடுகள் தொடருமா என்பது கேள்வியாக உள்ளது. உச்ச நீதிமன்றம் சென்றாலும் அது அரசுக்கு எதிராகவே முடியும் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மத கலவரத்தை தூண்டுவதாக மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.